ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுபேறு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் அதில் நான் 1 கப் அளவுக்கு சிறுபேர் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணேங்க. அது ஃப்ரை ஆனதோட கலர் சேஞ்ச் ஆகி காணிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியிருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஆற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிருங்க. கொஞ்சம் கூட திருதுருன்னு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிருங்க. இதுக்கப்புறம் இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுங்க. கிளறினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக உருண்டை பிடிக்கிற பதம் கிடைக்குங்க. இந்த மாதிரி பதம் வந்ததும் இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 3/4 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்தேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்தேன். நான் என் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், தேங்காய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன், எனக்கு பிடிக்காதுன்னு. ஸோ அதனால் நான் 3/4 கப் தாங்க எடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 1 கப்பு 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் எடுத்த இந்த இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு எனக்கு சின்னதாக தான் உருண்டை பிடிச்சேன். 18 உருண்டை கிடச்சிதுங்க. எங்களுக்கு தாராளம் போதும். ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உருண்டை பிடிச்சதை காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக தாங்க பிடிச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரே தட்டில் நம்ம எண்ணெய் தடவணும் அவசியம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கனால எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம். 2-3 கொழுக்கட்டையே சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, சிறுபேறு கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சுங்க. நீங்கள் இதை புட்டா கூட அவிச்சு கொடுத்துக்கலாங்க, அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம டேஸ்டியாக கொடுக்குறோமோ இல்லையோ ஹெல்த்தியாக கொடுக்கணுங்க, அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி தரும் போதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், தெரிச்சு ஓடிடுவேன். பட் அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஆஃப்டர் 2 டெலிவரிக்கு அப்புறம் தாங்க எனக்கு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. ஸோ அதனால என்னவோ என் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு பார்த்து பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு மறக்காமல் நம்ம 4A ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.